எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கம்பு மாவில் மசாலா அடை செஞ்சு சட்னி வச்சு சாப்பிட போகிறோங்க. நிறைய பெண்களுக்கு ரத்த சோகை அதிகமாக இருக்கிறனால இரும்புச்சத்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம உணவு பழக்கத்திலேயேவும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறலாம். கம்பு மாவில் அதிகமாக இரும்பு சத்துக்கள், கால்சியம் சத்துக்கள் இருக்கிறனால இட்லி, தோசை, பணியாரம், புட்டு இந்த மாதிரி அடை ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து, இரும்பு சத்துக்கள் கிடைக்குங்க. அந்த காலத்தில் இருக்கிறவங்கலாம் உணவு பழக்கத்தில் தாங்க அவ்வளோ ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. 100 வருஷம், 120 வருஷம் கூட வாழ்ந்தாங்க. நம்மளும் உணவு மூலியமாக உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறலாம். இப்போ சட்னி வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. சட்னிக்கு எண்ணெய் ஒரு 1½ ஸ்பூன் ஊற்றி கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாங்க. 4 வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறலாம். லேசாக வறுத்துக்கிறலாம் எண்ணெயிலேயும். இந்த சட்னிக்கு பேர் நீங்களே வச்சுக்கோங்க. பேர் என்னன்னு சொல்லுங்கள், நீங்களே கமெண்ட் பாக்ஸில். இந்த அடைக்கும் இந்த சட்னிக்கும் நல்லாயிருக்குங்க. நம்ம மசாலா அடைன்றனால நம்ம வெறும் வாயிலேயே சாப்பிட்லாம். ஒரு சிலருக்கு வெறும் சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி வைக்கலாம். தேங்காய் சட்னியும் வச்சு கொடுக்கலாம். தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மசால் அடைனால அதுலேயும் மசாலா இருக்கும். இந்த சட்னியுமே கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அதனால் தேங்காய் சட்னின்னா ஒரு சிலர் விரும்புவாங்க. அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிறலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். 2 பல்லு பூண்டு, கொத்தமல்லி தழை இது எல்லாமே வதக்கிடலாங்க. எல்லாமே 1, 2ஆக தான் வதக்கியிருக்கேன். நல்லா வதக்கணும்னு இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த சட்னி. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும்போது தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணுங்க. ஏன்னா இப்படியேவும் அரைக்க முடியாது இல்லையா? கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கும்போது அரைச்சிக்கிறலாம். இப்போது தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மசாலா அடைக்கும் இந்த சட்னிக்கும் நல்லாயிருக்கும். என் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன், நல்லா இருக்குமா அப்படின்னாங்க. தேங்காய் சேர்த்து லேசாக வதங்கினாலே போதுங்க. லேசாக ஆறவும் அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க வேண்டியது தான். எல்லாமே சேர்த்தாச்சு. அதனால் நம்ம அப்படியே லேசாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கிறலாங்க. லேசாக தான் வதக்கியிருக்கேன் பாருங்கள். நம்ம அப்படியே சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே சாப்பிட்றலாம் இந்த அடையை. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அரைச்சாச்சு, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சட்னி. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் தாளிக்கவே இல்லைங்க, அப்படியே சாப்பிட்டோம். ஒரு நேரம் தான் நைட்டு அதை அப்படின்னு தாளிக்கலை. தாளிக்கணும்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3/4 உலக்கு வறுத்து வீட்லேயேவும் அரைச்ச கம்பு மாவுங்க, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 1½ வெங்காயம், நார்மல் சைஸு 1½ வெங்காயம் சேர்த்து எல்லாமே நல்லா பிணைஞ்சிக்கலாம். கரம் மசாலா ஒரு 1½ ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாங்க. இந்த கரம் மசாலா வீட்லேயே ரெடி பண்ணால் தான் இந்த மசாலா சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த அடை. நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். நெய் சேர்க்கும்போது நல்லா வாசமாக மணமாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். நெய் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நெய் சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கிறலாங்க. ஏன்னா நம்ம மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிரும். அதனால் தண்ணி தெளித்து நார்மலாக நம்ம அப்படியே வடை தட்டுறதுக்கு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். ரொம்ப கெட்டியாக பிணைஞ்சோம்னா அடை தட்டுறதுக்கு வராது. வாழை இலை இருந்துச்சுன்னா அடை தட்டி நம்ம போடலாங்க. நான் தோசை சட்டியிலேயே அப்படியே தட்டி எடுத்தேன். வாழை இலையில் தட்டினோம்னா இன்னும் நல்லா பெரிய ரவுண்டாக தட்டலாம், நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாரி உணவு சாப்பிட்டு தாங்க அவ்வளோ ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. எங்கள் வீட்டிலையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த கம்பு, ராகி, சோளம் இந்த மாதிரி தான் அதிகமாக செய்வாங்க. பாருங்கள் நல்லா பிணைஞ்சாச்சுங்க. அருமையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது மாவு. அப்படியேவும் நல்லா அந்த வறுத்து அரைச்சனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறலாங்க மாவு. நான் ஒரு உருண்டை எடுத்து அப்படியே தோசைக்கல் வச்சாச்சு. தோசை சட்டியை
தண்ணியை தெளித்து ஏற்கனவே என் பையனுக்கு சுட்டு கொடுத்துட்டேன். சின்னவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ பெரியவனுக்கு நான் தட்டி கொடுக்கலாமேன்னு இப்போ தட்டினேங்க. இந்த 3/4 உலக்கு போட்டதில் மொத்தம் 6 அடை வந்துச்சு. நான் நார்மல் சைஸு சின்ன சைஸாக தானே போட்டேன். பெரிய சைஸுனால் ஒரு 5 தான் வந்திருக்கும். 6 அடை, அதுக்கப்புறமா சின்ன சைஸ் கொஞ்சமாக வந்துச்சு அடை. பாருங்க, அப்படியே தண்ணியை தொட்டு தொட்டு கையில் தொட்டு தொட்டு அப்படியே தட்டும்போது தான் ஒட்டாது, தட்டவும் நல்லா வருங்க அடை. நம்ம தோசை கல்லில் தட்டும்போது ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா தட்ட முடியாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம தட்டணும். தண்ணியை கையில் தொட்டு தொட்டு அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா தட்ட வரும். சூப்பராக தட்டியாச்சு பாருங்கள். நான் நார்மலாக சின்ன சைஸாக தான் தட்டினேன், ரொம்ப பெரிய சைஸாகவும் தட்டலை. எண்ணெய் லேசாக சுற்றி ஊற்றி விட்டுடலாம். அப்படியே நல்லா வெந்து வரட்டுங்க. ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. ஏன்னா நம்ம வறுத்து தானே அரைச்சிருக்கோம் கம்பு, அதனால் ரொம்ப வேக தேவையில்லை. நல்லா வாசமாக இருந்துச்சு, சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அந்த நம்ம மசாலெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறுதாகவே அந்த சூடாக நம்ம சுட்டு சுட்டு கொடுத்தோம்னா பிள்ளையே விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்களாம் இந்த மாதிரியெல்லாம் எங்கள் அம்மாலாம் செஞ்சு கொடுத்தது இல்லைங்க. அப்போயெல்லாம் இந்த களி கூழ் சும்மா இந்த ரொட்டி மாரி இந்த வெங்காயம் இந்த கொத்தமல்லி தழை கூட போட மாட்டாங்க. 2 சீரகம் பச்சை மிளகா கிள்ளி போட்டு பெனஞ்சு தோசை சட்டியில் அப்படியே அப்போயெல்லாம் விறகடுப்பு தானே, அப்படியே தட்டி அப்படியே கொடுப்பாங்க. எண்ணெய் கூட ஊற்றுனா ஊற்றுவாங்க, இல்லைன்னா இல்லைங்க. சும்மா அப்படியே 2 பெரட்டு பெரட்டி அப்படியே கொடுப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டு. 1, 2 செஞ்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிடவே நாங்களாம் ஏங்கிட்டுருப்போம், எப்படா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைய அப்படியாங்க, நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து வக்கனையாக செஞ்சு கொடுத்தாலும், போங்கம்மா அப்புறம் வரேன் சாப்பிட, செஞ்சு வைங்க அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க ஈஸியாக. நம்ம பக்கத்துலேயே அடுப்பு பக்கத்துலேயே உக்காந்துக்கிட்டு எப்படா செஞ்சு கொடுப்பாங்க, சுட சுட அப்படியே பிச்சாபடி பிய்யாபடியா ஆளுக்கு ஒன்றா பிச்சு பிச்சு சாப்பிடுவோம் பாருங்கள். அப்படியெல்லாம் சாப்பிட்டங்காலம் போய் இப்படி இருக்காங்க பிள்ளைங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. பழைய ஞாபகமெல்லாம். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீன்னு சொல்லுங்கள். அந்த அடுப்பு பக்கத்துலேயே அம்மா பக்கத்துலேயே உட்காந்து வாங்கி சாப்பிட்ட அனுபவமெல்லாம் யாருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். பாய், நன்றி, வணக்கம். வாங்க சாப்பிடலாம்.